ஒரு மனுஷன் செத்துட்ட பிறகு என்ன பண்ணும்? வெயிட் அண்ட் சீ தான். வெயிட் பண்ணிருக்கோம், சும்மா காத்திருக்கோம். எந்த அறிவோடு வெளியே போச்சோ அதே அறிவோட, எந்த முதிர்ச்சி அதுக்குள்ளே இருந்ததோ அந்த முதிர்ச்சி வரைக்கும். அதனால தான் ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையுள் ஏமாப்படைத்து. கல்வின்னா நீங்கள் நினைக்காதீங்க ஸ்கூலில் போயிட்டு ஏபிசிடி படிக்கிறது, இல்லை ஆஇ படிக்கிறது, டிகிரி படிக்கிறது, பட்டம் வாங்கி வச்சுக்கிறது. அது கல்வி இல்லை, அது கல்வி ஆகாது. உங்கள் கை கால் கண்களை எல்லாம் எப்படி பயன்படுத்துனீங்க, இந்த சமூகத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அன்புனா என்ன, எதுக்கு நம்ம வந்துருக்கிறோம், அதை பற்றின ஒரு தேடுதல் இருக்கும்ல உங்களுக்குள்ளவே. உங்களை அறியாமே நந்துனுக்குது அது. அந்த ப்ராசஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்தீங்களோ அது வரைக்கும் அடுத்த பிரிவில் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு வெளிச்சமாக வெளியே காத்துனுக்கிறீங்க, வெளிச்சமாக காத்துனுக்கிறீங்க. ரொம்ப புள்ளியாக, ரொம்ப சின்னதாக. அதை முடியோட முனையை 8 போயிட்டு இன்னும் நிறைய கணக்கு சொல்கிறாரு. மொத்தத்தில் தெரியாத லெவலுக்கு ஒரு புள்ளியாக வெளியே காத்துனுக்கிறீங்க. மீண்டும் ஒரு பிறவி எடுத்தீங்கன்னா அதே அறிவோட திரும்ப அங்கேருந்து திரும்ப வளர்ந்து அப்படி போயினுக்கிறீங்க. சரியாக சாகிறது இல்லை சமாதி அடைதல்னாக்கா அங்கே புள்ளி இல்லை, வெற்றிடமாயிடும், திரும்பவும் பிறத்தல் இல்லை, அவ்வளோதான். மீண்டும் ஒரு கரு இல்லை.